வருகிற 7ஆம் தேதி நடைபெறும் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் வேலைநிறுத்த போராட்டத்தை மீண்டும் தொடங்குவோம் என அண்ணா தொழிற்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். சென்னை கோபாலபுரத்தில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு, ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை விரைந்து தொடங்குவது, பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவது உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபடுவது குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது. அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணா தொழிற்சங்க தலைவர் கமலக்கண்ணன், வரும் 7ஆம் தேதி போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து அன்று மாலையே ஆலோசனையில் ஈடுபடுவோம் என தெரிவித்தார். அதாவது தமிழகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கு 1000 ரூபாய் பொங்கலுக்கு கொடுத்தாங்க. நாங்க என்ன சொன்னோம், நிலுவையில் இருக்கக்கூடிய இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய ஓட்டுநர் நடத்துறதுக்கு தர வேண்டிய 18 மாசம் டிஏ நிலுவையில் ஒரு 2000, ஓய்வு பெற்ற தொழிலாளருக்கு தர வேண்டிய லட்சக்கணக்கான ரூபாய் தொகையில ஒரு 2000 கொடுக்க சொன்னது கூட எங்க கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி இந்த அரசாங்கம் கைவிரிச்சாங்க. 19ஆம் தேதி பேச்சுவார்த்தையிலும் ஒன்றும் நடக்கல. இப்ப 7ஆம் தேதிக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்க. எத்தனை வாட்டி வச்சாலும் சரி, இந்த அரசு தொழிலாளர் நலன்ல கொஞ்சம் கூட அக்கறை காட்டல. எங்களுடைய ஒட்டுமொத்த போராட்டம் கட்சிக்கு அப்பாற்பட்டு தொழிலாளர் நலனை கருதி எங்களுடைய பொதுச்செயலாளர் சொன்னது அதுதான். தொழிலாளர்கள் யாரா இருந்தாலும் பார்க்காதப்பா, அவங்களுக்கு பாதிப்பு வராத பண்ணுங்க, அவங்கள காப்பாத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான பணிகளை நாங்க முன்னெடுத்திருக்கிறோம்.